நல்ல தீக்கணலை வாங்கி அதுல மன்மதன் எழுத்துற மறுப்பு கத்து படிக்கலன்னா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என்ன பிரமாதமா இருக்கான் பாத்தியா? மன்மதன்னா மன்மதன் தான் ஐயா. யார் சார் மன்மதன்? பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. போட்டோ ஒரு பேப்பர்ல போட மாட்டேங்கிறாங்க. 18-19 வயசுல இருக்குமா. சோடா புட்டி கண்ணாடி போட்டு வடவடன்னு இருப்பானா. ஐயர் பையனா. 80 வயசு கிழவரா. இந்தியன் நேஷனல் ஆர்மில சுபாஷ் சந்திர போஸ் கூட இருந்தவரா. ஆம்பளை இல்லையா பொம்பளையாப்பா. புருஷன் பேர்ல ஏறிக்கிட்டுதான். அடியும் கழுத கஷ்டமாலாம். தெரிஞ்சா பேசு. பெரியா கட்டி கம்முன்னு குந்திக்கிட்டு. அவன் என்ன டேஞ்சரான கேஸ் எல்லாம் புந்து அலசிக்கு நிக்கிறான். எம்மா பெரிய கேஸ் எல்லாம் எழுதிக்கின்னு இருக்கான். இதெல்லாம் ஒரு பொம்மநாட்டியால முடியுமா? மண்மனா ஆம்பளடா. சாப், இது மதராஸ் வாலா சாப். நம்ம தமிழ்நாடு சார். பத்திரிகாரனா சொன்ன கேட்காம போயிட்டு இருக்கான். அவையே அங்க போனா அந்த இடம் பயங்கரமான கொள்ளக்காரங்க இருக்கிற பள்ளத்தாக்காச்சே. நம்மளாலே அங்க போக முடியல. तैयार हो जाओ। सब बंदूकें घोड़ों को तैयार रखो। கொள்ளக்காரன் துரத்துறாங்க சார். பின்னாடி வரவங்க ஷூட் பண்ணுங்க.
குட் நைட் சார். ரிப்போர்ட்ஸ் யாரையும் விடாதீங்க. நீங்களும் போங்க. ஃபோரன்சிக் வந்துட்டாங்களா? பேத்தலைஸ் வர சொல்லுங்க. மிஸ்டர் மனோகர், இங்க வாங்க. You do one thing. Cordon of the entire area. ஹாய் மதன், என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாங்க லேட்டா? புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கான். ஒரு நியூஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிட்ட நம்ம என்ன சண்டையா போட முடியும்? வாப்பா போலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போயிடுறதா? வாங்கணும், நின்னு வாங்கணும். நின்னு வாங்குறதுக்கு ஏறி வாங்குறதுக்கு நீஸ் என்ன பழனி மேலே வச்சிருக்காங்க. ஹலோ சார், இங்க என்ன சார் நடந்துச்சு? யார் நீங்க? தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம். பேப்பர்காரங்களா? ஆமா. இப்பதானே சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு. காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க. சார், சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அத நாளை காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளானைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா அது எப்படி சார்? சம்பவங்களை சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிக்கைன்னு வேற நாங்க சொல்லிருக்கோம் சார். 4 வரி சொல்லுங்க, போயிடுறோம். கஷ்டமா இருந்தா 2 வரியில சொல்லுங்க சார். Look here, no news means no news. Don't disturb. Out. I am ready. Come on sir. என்ன சார் எதிரீங்க? பீட்டர் அவர் போட்டோ எடு. ஏய், எதுக்கு எடுத்த? நல்ல பர்சனலா இருக்கீங்க சார். அப்படி என்ன சார் நடந்ததா என்ன எழுத விட மாட்டீங்க? உங்க நடத்தையாவது எழுதலாம்ல. உங்க போட்டோ போட்டு இவரெல்லாம் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வரவங்க எல்லாம் வல்லுன்னு கடிக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இப்பவே இப்படின்னா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான். என்ன மிரட்டரியா? இந்த மக்கள் இருக்காங்களே, பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம்னு நம்பிடுறாங்க சார். இப்ப நான் சொன்னதே திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வீரன், இளைஞர், அழகர், அற்புதர், பரபரப்பாக பரப்பவர், இவருடைய துடிப்புக்கு கூடிய சீக்கிரமே ஆகிடுவார். எதுவா? பெரிய மனுஷன், இது பெரிய மனுஷன், கமிஷனர் அப்படின்னு நாங்க எழுதணும்னு வச்சுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுவாங்க சார். நம்ம ஜனங்க அந்த மாதிரி. என்ன சார் நடந்துச்சு? உங்க பேரு? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். தீக்கடல் சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன். ஐ எம் யுவர் ஃபேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன சார் நடந்துச்சு? இஸ் பீன் ஷாட். பேரு விஸ்வநாதன். ஏர்போர்ட்ல பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. வயசு 50-55 இருக்கும். அவங்க ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணப்போ 10 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு கிளம்புதான் சொன்னாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சுட்டுருக்காங்க போல் இருக்கு. என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு? ஒரே ஒரு கொலை தானே நடந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாதி பேர் இங்க இருக்கானுங்க. எவன் அந்த கேஸை டீல் பண்றது? புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் சார். கிழிச்சானுங்க. அவன் வருஷ கணக்குல பெஞ்சை தேய்ச்சிட்டு மேல வராங்க. இவனுக்கு வேற பரீட்சை எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவனு மேல ஒரே தொல்லையா போச்சியா? எங்கயா அவனையா? அடடே சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா, இவன பஸ் டிபார்ட்மெண்ட்ல சமைக்கிறேங்க. சார் சார், அவர் ஏன் சார் திட்டுறீங்க? அவர் வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு பாக்குறேன். இந்நேரம் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட நியூஸ் வாங்கி உடனே பிரிண்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன எலிச்சவாய் நினைச்சுக்கிட்டியா? உனக்கு இங்க என்ன வேலை? அதான் பெல்ட் கட்டிருக்காங்களே, அதுக்கு பின்னால பண்ணில. பா 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 பா. சரி சார், போறேன் சார். ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? ஏற்கனவே பிபி கேஸ், இதுல வேற வயசான காலத்துல ஏதாவது ஆயிட போகுது சார். நான் பரி அரவிந்த், நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை விட்டா நமக்கே தொழில் சொல்லி கொடுப்பான். அவன் ஒருத்தன் தான் புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் முட்டா நினைப்பா. அவனுக்கு இருப்பிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு போலாம். வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன கிண்டறதுன்னு ஓடுறது? நீ இருந்து கிண்டிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ஒரு பெக் அடிக்கிறேன். கொலை எப்ப நடந்துச்சு? சரியா 10:30 மணிக்கு சார். இல்ல சார், அவர் கீழே வந்து அதிர்ச்சியில சரியா 10:30 மணிக்கு அவர் வாட்ச் நின்னு போச்சு. அதான் சொன்னேன். தெரியுங்க, அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். அது வரைக்கும் உங்க திருவாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சார், சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனை பார்த்தாலே என்ன பத்திட்டு வருதியா? எங்க இருந்தே அவன் தொலைஞ்சா? துட்டறி. அப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார். என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு புரியல. என்னையா காரணமா இருக்க போகுது? அந்த ஆள் முகத்தை பாரு, சாதுவா தெரியலாம். இவனுக்கு யாரையா விரோதி இருக்க போறாங்க?
இது யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. ஆல்மாரட்ட கேஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. வெரி குட் சார். நாட்டுல கோர்ட் வேணாம், விசாரணை வேணாம், ஜட்ஜ் வேணாம். ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது, அவன் முகத்தை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவனுக்கு 6 மாசம் இவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல கேஸ் எல்லாம் பட்டு பட்டு முடிஞ்சிடும் சார். வேணப்பா, இவங்கிட்ட வாய் கொடுத்துட்டு எதையோ புண்ணான கதையாயிடும். போடுங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆபீஸ் கொண்டு வந்து போலாமா? வா வா. சார் சார் ஏன் சார் அவர்கிட்ட போய்? நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன். ஏன் சார், இறந்து போனவரோட பர்ஸ், வாட்ச், விசிட்டிங் கார்டு, ஏபி விஸ்வநாதன், செக்யூரிட்டி ஆபீசர், மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆபீஸ் போன் நம்பர் 2343131, ரெசிடென்ஸ், வீட்டு போன் நம்பர் 414345. ஏன்பா மதன், மறுபக்கத்துல எழுதுற அளவுக்கு இது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன்? சார், என் கணக்குப்படி போலீஸ் இந்த கேஸ்ல அஜாக்கிரதையா இருக்க போறாங்க. ஏற்கனவே நம்ம கமிஷனருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் கொலை நடந்த இடத்துல அவர் கிண்டு இருக்கு பாருங்க. என் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் அந்த கேஸ் மேல காட்ட போறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்கை மூடிடுவாங்க சார். அதனால போலீஸ் செய்ய வேண்டிய காரியத்தை, செய்யாம இருக்க போற காரியத்தை நாம செஞ்சு, யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க துப்புரஞ்சு தினம் இதை பத்தி எழுதணும்னு வச்சுங்க, பரபரப்பான செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரிப்பா, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. இதேதான் கமிஷனரும் நினைக்கிறாரு. ஏதோ ஆள் மாறாட்டம் கேஸ், யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க, மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி. இந்த கூத்தல வேலைக்கு வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல சார். எனக்கு சந்தேகம் வரதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கொலை செய்யப்பட்ட ஆள் சாதாரண ஆள் இல்ல, விமான நிலையத்துல பாதுகாப்பு அதிகாரி. 2, கொலை செய்யப்பட்ட இடம் பப்ளிக் டெலிபோன் பூத். அவர் ஏன் சார் அங்க போனோம்? என்னப்பா அது, போன் பண்ண பப்ளிக் பூத்துக்கு போகாம வேற எங்க போவாங்க? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நோ சார், நாட் லைக் தட். செத்து போன விஸ்வநாதனுக்கு ஆபீஸ்ல ஒரு போன் இருக்கு, வீட்லயும் ஒரு போன் இருக்கு. பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு பக்கத்துல ஒரு போன் வச்சுக்கிட்டு அவர் ஏன் சார் பப்ளிக் பூத்துக்கு போகணும்? இல்ல சார், இதுல என்னமோ இடிக்குது சார். என்ன மதன், நம்ம டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க வீட்டு டெலிபோன் வேலை செய்யுதோ வேலை செய்யலையோ? ஹலோ, 414345ங்களா? விஸ்வநாதன் சார் வீடுங்களா? அம்மா, நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க போன் ரிப்பேர்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்களா? சமீபத்துல உங்க போன் ரிப்பேர் ஆகலையா? அம்மா, ஏதோ தப்பா என்ட்ரி கொடுத்துட்டாங்க, சாரிம்மா. சார், போன் வேலை செய்யுது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன, இது உன் காலம், எதுக்கு என் பர்மிஷன்? கோ ஹெட். என்ன பழப்போ, என்ன உத்தியோகமோ, ஊர்ல இருக்க தாமரைங்களா வேலைக்கு போறது இல்லையா, வரது இல்லையா? காலைல நேரத்தோட போனோமா, சாயந்தரம் சீக்கிரமா வந்து சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, படுத்து தூங்கணுமான்னு கிடையாது. சரி, நம்ம ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா, இவ படிக்காதவ, பட்டிக்காடு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வாயை மூடிடுவாங்க. ஏன் வாயை மூடலாம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வாயை மூட முடியுமா? மூத்த சம்சாரத்து பையன் தானே, அதான் சித்திக்காரி கவனிக்கிறதே இல்ல, நீட்டிடுவாளுங்க. நான் யாருக்குன்னு தான் பயப்படுறது? எங்க அப்பா அருமை பெருமையா அந்த கிழவனுக்கு என்ன கட்டி வச்சாரு. கட்டின 3வது வருஷமே தாலி எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு அந்த மகராச. இப்ப நான் எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீட்டுக்குள்ள வந்ததும் தொல்லை பண்றியே. என்னது நானா தொலை பண்றேன்? ஆமாமா, வேண்டாத மருமக, நின்னாலும் குத்தம் நடந்தாலும் குத்தம். வந்து கொட்டிக்கவா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வேலை பாக்குற தைரியம், பாக்கெட்ல பணம் இருக்கு, கண்ட ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவீங்க. இங்க வீட்டுல அறக்கலவி நான் சமைச்சு அதை தூக்கி காலையில ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடணும். மாசம் பிறந்தா 5000 செலவாகுதுன்னு கணக்கு மட்டும் கேட்க தெரியுது இல்ல? நான் உங்ககிட்ட எப்போது கணக்கு கேட்டிருக்கேன்? ஏன் இப்படி அனாவசியமா பேசிட்டே இருக்கீங்க? இதோ பாருப்பா, எனக்கு எதையும் அளந்து அளவா பேச தெரியாது. இல்ல அதையும் பொல்ல அதையும் பேசிதான் பழக்கம். போதுமா? சிந்தா, வந்து கொட்டிக்கவா? சிந்தா சாப்பிடல. ஏன்? ஏற்கனவே என் தம்பி ஊர்ல இருந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டு தண்ட சோறு போடுறேன்னு எல்லாருக்கும் நினைப்பு. இந்த அழகுல வடிச்ச உடனே இவனு கொட்டினா, சித்திக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் அப்படி நினைக்கல. போதுமா? சரி, அதுக்கு எதுக்கா சத்தம் போடுற? நான் சத்தம் போடுறேன்னா அது சரி. ஆமா, இந்த குட்டி எங்க? யாரு? அந்த குட்டி பிசாசா? ஒண்ணு பரங்க மேல இருக்கும், இல்ல படிக்கட்டு கீழே இருக்கும். போய் தேடி பாருப்பா. சித்தி, அவ நீ பெத்த பொண்ணு, அவளை பத்தி கொஞ்சம் நல்லா பேசலாமே. பொண்ணா அவ? அவ பொண்ணுதான். என்ன சொன்ன? ஒண்ணுல. எல்லாம் நீ குடுக்குற இடம். வர வாய் அவளுக்கு ரொம்ப நீண்டு போச்சு. காது வரைக்கும் இழுத்து வச்சு அறுத்துறேன். இந்து, இந்த குட்டி, how are you darling? ஓ, இந்த குட்டி கோமா இருக்கா? சித்தி அடிச்சாங்களா? அதான் அடிக்கடி அடிக்குது. ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? நீதான் நல்லா படிக்கிறிய, உன்னையே டீச்சர் திட்டணும். அண்ணன் மேல கோவறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன் வராது? ஐயோ, அண்ணன் மேல கோவமா? ஏன் அண்ணன் லேட்டா வந்தேன்னா? பின்ன அண்ணா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபக்கம் எழுதுற மன்மதன் பத்தி பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? மன்மதன் பெரிய வீரன், எப்படிலாம் நியூஸ் கொண்டு வரா, புத்திசாலின்னு பேசிக்கிட்டாங்க.
அதுக்கு நீ பெருமை பண்ணுமா? ஏன் மூட் அவுட் ஆகுற? அந்த மன்மதன் தான் எங்க அண்ணன் சொல்லி பந்தா பண்ணிக்க முடியலையே. நீ தான் யாருக்கிட்டும் சொல்ல வேணாம் சொல்லிட்டியே. நான் யாருன்னு தெரியாம இருந்தாதான் படிக்கிறவங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா அண்ணன் மேல கோவமா இருக்கு நீ? நோ நோ நோ. அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ. அவ்வளவுதானா? இவ்ளோ. அவ்வளவுதானா? இவ்ளோ. அவ்வளவுதானா? அவ்வளவு பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ எம் வெரி சாரி. உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன உங்களுக்கு தெரியாது, நான் தீக்கண்ணல் பத்திரிகையில இருந்து வரேன். உங்க அப்பா கொலையை பத்தி நாங்க எழுதிட்டு இருக்கோம். நீங்க உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க அப்பா பத்தியும் ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் கேட்கறாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு எப்பவுமே இப்படி ஒரு சூழ்நிலை தான் அமையும். ப்ளீஸ். அப்பா பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. அவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு முடிவு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு கூட செஞ்சிருந்தாரு. இப்ப தனியா நின்னு எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்ச எனக்கு ஒண்ணு புரியல. சரி, சரி, அழகு. No, 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 no. அவங்க விட்டுருங்க, அழட்டும். துக்கத்தை தேக்கி வைக்க கூடாது, விட்டாதான் நல்லது. மேடம், நீங்க அழுங்க, நல்லா அழுங்க. ஆமா, உங்க அப்பா பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சார், நீங்க புறப்படுறீங்களா? இது எங்க பிரச்சனை. No, 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 அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு, நீ பதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் கண்டிப்பா சந்திக்கிறோம், நீ பதில் சொல்றீங்க. உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட அனுதாபங்கள். சாரி. என்னங்கடா அது ஆளாளுக்கு பச்சை சேவமா தள்ளிக்கின்னு போறானுங்க. எனக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குதே. அண்ணே, ஏய், ராத்திரில பிச்சை போடுற பழக்கம் இல்லடா. ஐயோ நான் பிச்சை இல்லண்ணே, பின்ன எச்சியா? இல்லண்ணே. ஓ, உஜ்ஜிலி ஆளா நீ? ஆமாண்ணே. யாரு? சீதா, ராதா, கௌரி, மானம். அது சரி, டவுனா நாட்டுக்கட்டையா? ரெண்டுமே கலந்துருக்கு. டேய், டவுனு போர் அடிச்சு போச்சு. ஆ. நல்ல 17 வயசுல ஆ. இளசா ஆ. ஒரு நாட்டுக்கட்டையா பார்த்து தள்ளி விட. வாங்க. இந்த ஏரியா ஒரு மாதிரி கொஞ்சம் ஏமாந்தா இடுப்புல இருக்கிற அருணாக்கரை அறுத்துருவாங்க. ஏய், இந்த அண்ணா கயிறு தம்பி கயிறு அவுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. பெல்ட் அவுத்த 10 பேர் அடிப்பேன். ஏய், நான் யார் தெரியுமா? எங்கடா குஜிலி? இருங்க வரோம். ஏய், என்ன விசில் அடிக்கிற? குஜிலி எல்லாம் குதிரை மேலே வர்றாங்க. எப்படி வராங்கன்னு பாருங்களேன். வர சொல். ஏய், நான் என்ன குஜிலியை கேட்டா இவனுக்கு வந்து நிக்கிறானுங்க. இவங்கதான் சீதாராம, ராதாகிருஷ்ணன், மனோகர், கௌரி சங்கர். அப்போ அது இல்லையா? எது? இது சும்மா தமாசு கேட்டோம்பா. ஆ. ஏய், ஐயா கையில பல பலன்னு மின்னுது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, நான் போட்டுமா? இந்த சட்டை நல்லா இருக்கே. இப்ப போதுமா? என் வாழ்க்கையில முக்கா பெண்ட் போட்டு தான் பழக்கம், முழு பெண்ட் பார்த்ததே இல்ல. என் கடையில தொங்குத போய் பார்க்க வேண்டியதானே? அது காசு கொடுத்துல வாங்கணும், இத கொடுங்க. ஏய், இதுக்கு மேல வேற எதுவும் ஆசைப்பட்டாதரா? இல்லண்ணே, என்ன நொல்லண்ணா? இந்த ஜட்டி. ஐயோ! ஏய், இங்க வா. சிரிச்சியா? ஐயோ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வச்சுட்டானே. டேய், எச்சிக்கல, எங்காவது ஒண்ணு பார்த்தா வெட்டுறதாண்டா என் லட்சியம். சார், என்ன கொஞ்சம் மறுபக்கத்தை காட்டுறீங்களா? ஐயோ, மறுபக்கத்தை காட்ட சொல்றானே, நான் எப்படி காட்டுவேன்? இந்த சத்தம் கேட்ட துணிந்து. ஹலோ மேடம். ஹலோ, ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அக்கா நல்லா இருக்காங்களா? இன்னும் அழுதுட்டு இருக்காங்களா? இல்ல. நினைச்சேன், அதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கா? எதுக்கு?
இல்ல என்கிட்ட இருந்து சில கேள்விகள், உங்ககிட்ட இருந்து சில பதில்கள். சார், போலீஸாலேயே ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்படி நினைக்காதீங்க மேடம். இந்த மன்மதன் மனசை வச்சா முடியாத காரியமே எதுவும் இல்ல. மன்மதன் மறுபக்கம் என் பக்கம் தான். நான் உங்க பக்கத்து தவறாம படிப்பேன். தேங்க்யூ மேடம். போலீஸ் நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவோட கொலை தற்செயலா நடந்தது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன சார் ஆக போகுது? எங்க அப்பா திரும்பி வர போறாரு. என்ன மேடம் இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சீரியஸான மேட்டர், பிலீவ் மீ. சார், நீங்க போய் ஓ நோ போய்விடுங்க. தள்ளுங்க. ஜோதி, ஜோதி, அனு, ஜோதி, அனு, என்னாச்சு? 4 பேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இப்போ நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. அது நாம கண்டுபிடிக்கல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து. கொஞ்சம் பேசலாமா மேடம்? நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்லுங்க. இங்க வந்தவங்கள உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா? இல்ல, எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்த முகத்தை மட்டும் நான் பார்த்தேன். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. அவனை மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் விஸ்வநாதன் சந்தேகத்துக்குரிய முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில ஆதரவற்ற அவரோட 2 பெண்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு ஏனோ தெரியல. இப்படிப்பட்ட கமிஷனரோட பாதுகாப்புல நம்ம சென்னை நகர வாழ் மக்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னையா எதிர்பார்க்கறான மன்மத? அந்த பொண்ணுங்க முந்தானே பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே சுத்த சொல்றானா? எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது பாரு. எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா தினமும் என் உயிரை வாங்குறதே பொழப்பா போச்சு. கரெக்ட் சார். என்னையா கரெக்ட்? ஏயா நீயாவது அந்த பொண்ணுங்களுக்கு யாரையா கால் போட்டுக்கலாம்ல? சார் வந்து என்ன? நீங்க என்ன? நான் வேண்டான்னு சொன்னனா? இல்ல இல்ல. அப்புறம் கெட்ட பேர் வந்தா நான் மட்டும் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வந்தா நீங்க எல்லாரும் பங்கு போட்டுட்டு ப்ரமோஷனை போடுங்க. போயா, யாரையாவது கால் போட்டு தல போயா. மதன், ஹாய் அனு. உங்களுக்கு பச்சை பரிதாபமே கிடையாதா? எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க? நீங்க பரபரப்பா எழுதி காசு சம்பாதிக்கணும். அதுக்கு மத்தவங்க எப்படி கெட்டு போனாலும் அதை பத்தி கவலை இல்ல, அப்படித்தானே? என்ன நடந்துச்சு? என்ன எழுதிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிற? இதுக்கு மேல என்ன தப்பா எழுதணும்? எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணவங்கள எங்க அக்காவால அடையாளம் காட்ட முடியும்னு எழுதிருக்கீங்களே. வந்தவங்க அதை படிச்சா சும்மா இருப்பாங்களா சார்? எங்க அக்கா கதி என்ன ஆகும்? ஏற்கனவே எங்க அப்பாவை எழுந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல எங்க அக்காவை நான் எழுக்கணுமா? என்னால முடியாது. வாசல்ல தொத்தல ஒரு போலீஸ்காரனை போட்டுட்டாங்களே, அவன் வந்து எங்களை காப்பாத்துவானா? இல்ல 24 மணி நேரம் நீங்க வந்து காவலுக்கு நிப்பீங்களா? பேசுறதையும் பழகுறதையும் பார்த்து ஏதோ வித்தியாசமானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே நிரூபிச்சிட்டீங்க. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே எங்களை பத்தி எதுவுமே எழுத வேண்டாம் ப்ளீஸ். என்னப்பா மதன், அந்த பொண்ணு பாட்டுக்கு படபடன்னு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு போறா, நீ சும்மாவே இருக்கியே? இல்ல, சரியா தப்புதான். அந்த கொலையை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்பு பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சார் இல்லங்க, இங்கெல்லாம் வண்டி நிறுத்துறாரு. இங்க வண்டி நிறுத்தாம உன் தலைமையில நிறுத்துவாங்க? என் விதியை பாத்தியா? வாட்ச்மேனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பீட்டர், அந்த பொண்ணு சொன்னான்னு என்னமோ குதிச்சிய நல்லா பாத்துக்க. ஏன் நாளைக்கு ஜெர்மன் போக போறாரா? அவர் வாட்ச்மேன் இல்ல, பின்ன தர்பூசணி விக்கிறவரா? கமிஷனர் பாதுகாப்புக்காக விட்டுட்டு போன போலீஸ். எது இதுவா? இது போலீஸா? ஏப்பா, செத்த காலேஜ்ல எல்லாம் போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க நீங்க சொல்லவே இல்லையாப்பா? போலீஸா? ஆமாவா? யோ, நீ ரொம்ப தில்லு புடிச்சவையா. அவங்க அனுப்புறாங்கன்னு ராத்திரி நீ தனியா வந்து நிக்கிற பாரு. இவரை பார்த்து படையெல்லாம் பயந்து ஓடிடுவாங்களா? யோ, பார்த்து நில்லு. காத்து பலமாடிச்சா உன்னை காக்கி நாடாவில் தான் வந்து பிடிக்கணும். வீல் உனக்கு செத்து போயிடாது. என் பழி நம்ம மேல வந்துடும். இதுக்கு ஒரு கேஸ். அப்புறம் யாரு? யாருங்க? ஹலோ. ஓ, நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்குங்க. நம்ம சும்மா அப்படியே ஜாலியா ராத்திரி பூரா ஜோரா பாரா. காவலா? யா, நில்லுங்க, நல்லா நில்லுங்க. ராத்திரி பூரா பணியில நினைங்க. அப்பதான் எது எழுதணும் எது எழுதக்கூடாதுன்னு நல்ல அறிவு வரும். கவனம். எங்களுக்கு அறிவு இல்ல, இவங்க தான் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 2 ஸ்பூன் கொடுத்துட்டு போங்களா. ராத்திரி நேரத்தில் நமக்கு தேவையா? வாப்பா. பீட்டர், அந்த போலீஸ்காரன் வீட்டையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு.
எடுத்துட்டேன்பா. மறுபக்கத்துல இப்ப நீ எடுத்த போட்டோவை இங்க போட்டுரு. ஒரு AK-47 துப்பாக்கிய இங்க வரைஞ்சிரு. இப்ப நான் சொல்ல போற மேட்டரை இதுக்கு நடுவுல பிரிண்ட் பண்ணிரு. நான் சொன்ன உடனே நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து ஒரு பலத்த காவல இந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு. ரூபாய்க்கு 3 AK-47 பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற அந்த காலத்துல இப்படி ஒரு தொத்தல் போலீஸ்காரனை இந்த பொண்ணுகளுக்கு காவலுக்கு வச்சிருக்காரு. இந்த பொண்ணுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பை நம்ம ஊர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏத்துக்கணும். இந்தப்பா இதை பிரிண்ட் பண்ணிடு. அப்ப நான் போலாமா? சரிப்பா. குட் நைட் பா. ஓகேப்பா. 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 ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறியா? வேணாம்பா. நான் அடிச்சுக்கிறேன்பா. சரிப்பா. சார் ஒரு சிகரெட். ஆமா அது என்னென்ன கையில? சிகரெட் சார். அதை விட பெருசா இந்த கையில இருக்கு. அது கிண்டல் பண்ணாங்க சார். லட்டி சார். ஓ லட்டியா? என்ன ஒரு ஜீப்ல 4 பேர் AK-47 துப்பாக்கியோட வந்து இறங்குனாங்கன்னு வச்சுங்க, நீ என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். லட்டி கீரை போட்டு அம்பேல்னு கை தூக்குவேன். அதை தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்க பிடிங்க சிகரெட். அது சரி சார், என் பேர்ல நம்பிக்கை இல்லாம எக்ஸ்ட்ரா காவலுக்கா வந்து நிக்கிறீங்களே, நீங்க சொன்ன அதே 4 பேருங்க அதே ஜீப்ல அதே AK-47 வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் தான். நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுல. நம்ம 2 பேர் இருந்தா தானே பிரச்சனை. சப்போஸ் ஒரு கும்பலே இருந்தா? கும்பலுக்கு எங்க போறது? சேர்த்துருவோம். அந்த லட்டி கொடுங்க. போட்டாச்சோ மாறு. What you think about me? It's for a cause I'm out here, you see what's so wicked, man. Just relax, cause out in the light you dig this crap. Come on folks, it's showtime now. Well move right there, where we rock, don't stop the motion quick, let's sing the song. ஜிம்கான பட்டெடுக்கும் நாடோடினா ஜிம் 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 ஆட்டத்தில் கில்லாடிதா. சூப்பர் ஃபிகர் பார்ட்டி உஷாரு, அரே அரே சூப்பர் ஃபிகர் பார்ட்டி உஷாரு. अरे कितने जाना मैंने प्यार में न कादली, दिल भर जाना कितने जाना मेरे पैंगड़े. अरे शेरे पंजाब है यार. லேடி இது வெயிட் லிஃப்ட் பாடி கிட்ட வாடி தோதா நான் ஆல்ரவுண்ட் தாதா டால் அடிச்சு டால் அடிச்சு ஜிகு ஜிகு டக்கர மக்கர டால் அடிச்சு குலுங்குதிங்க சர்க்கா சர்க்கா ஒன்னடா வடிக்க எனக்கு மெல்ல அக்கா அக்கா. ஜிங்கானா பாட்டெடுக்கும் நாடோடினா ஜிம் 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 ஆட்டத்தில் கில்லாடிதா. ஒஸ்தாது குஸ்தாது கிஸ்தாவுன்னா மஸ்தானு பஸ்தானு இஸ்தானுதா. ரங்கானி போன தகராறு அடிதடிதா. சூப்பர் ஃபிகர் பார்ட்டி உஷாரு, சூப்பர் ஃபிகர் பார்ட்டி உஷாரு.
அவுட் அவுட் எவரிபடி அவுட். குட் மார்னிங் மேடம். மார்னிங். உங்க பாதுகாப்புக்காக கமிஷனர் ஏற்பாடு பண்ணிருக்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி 24 மணி நேரம் உங்க பாதுகாப்புக்காக இருப்பாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்லுங்க, இவங்க பாத்துக்குவாங்க. ஓகே மேடம்? தேங்க் யூ. உள்ள வாங்களே, காஃபி சாப்பிடலாம். கண்டிப்பா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? ஏன் மூலையில உட்காந்து அழ சொல்றீங்களா? முடியாது. எங்க அப்பா அப்படி என்ன வளர்க்கல. வாழ்க்கையில ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை தைரியமா ஏத்துக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. இப்ப எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேனா அதை யார் பண்றது? அது இல்லைங்க. சார், சும்மா இருங்க சார். எப்ப பார்த்தாலும் பேனா பேப்பர். ஆமா, உங்க பேர் என்ன? மன்மதன். மன்மதன். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படி முழுசா ஒரு பொண்ணு, அதுவும் அழகா தனியா இருக்கா. பக்கத்துல ஈ காக்கா கூட கிடையாது. ஏதாவது முயற்சி பண்ணலான்னு தோணலையா உங்களுக்கு? அந்த கழுத்தும் தெரியுது. ஆமா. அதை யார் போய் முதல்ல தொட்டுட்டு வரலான்னு பாக்கலாமா? பாக்கலாம். ஓடணும். பின்னா சரி. 1 2 3. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க என்னமோ விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. திடீர்னு ஓட்ட பந்தயா? நீ மூச்சு வாங்குறது பாக்குதா? பரவாயில்லையே, பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கு.